வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். வர 5ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களெல்லாம் நான் காந்தி மண்டபம் வர சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், காந்தி மண்டபத்தில் கூட்டம் வந்தேன் சார். நான் காந்தியை கும்பிடுறதுக்காகவும் தொல்றதுக்காக தான் வர சொல்கிறேன். அது கவர்மெண்ட் இடம். யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. காந்தி மண்டபத்தில் நம்ம வழி காந்திய வழி அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் அகிம்சையை கடைபிடிக்கிறோன்றது மக்களுக்கு காட்டுறதுக்காகவும் தான் இந்த உங்களை வர சொன்னது. ஏன் நிறைய பேர் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. நிச்சயமா எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப 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 ஆசை. அது ஆசை வர 5, அதாவது திங்கக்கிழமை, சரி, ஞாயிற்றுக்கிழமை மணி நிறைவேற போகுது. சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கடந்த அந்த பாதைகளை பற்றி கொஞ்சம் சொல்லிடுவோம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கோட ஸ்ட்ரைக் ஒன்று அடிச்சாங்க. எப்படின்னா, இதை உங்களுக்கு தெரியும், பிரபல அந்த கிரெடிட் கார்டு நிறுவனம், அது மேலே நம்ம ஒரு சின்ன குற்றச்சாட்டு வைக்கல, பெரிய குற்றச்சாட்டை வச்சோம். அந்த பெரிய குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப பேர் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் வல்கராக போட்டிருந்தாலும் கூட வச்சுக்கேன். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இந்த ஃபேஸ்புக்கில் அந்த 1.5 லட்சம் பேர், இந்த 1.5 லட்சம் பேருன்றதை நான் 7 வருஷமாக சம்பாதிச்ச என்னோட இந்த லோனுக்காக கஷ்டப்பட்டவங்க, தன்னோட உயிர் மாய்த்து கொள்ள நிலைமையில் இருந்தவங்க கூட நாங்கள் இது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். நான் சொல்ல விரும்பல. அந்த மாதிரி அவ்வளோ பேரோட அந்த ஒரு வாழ்க்கைக்கு நான் கொஞ்சம் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த ஸ்ட்ரைக் அடிச்சது காரணமே எல்லாரும் சேர்ந்து பப்ளிக் ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுற அந்த அட்வொகேட்டு அப்படின்றதுனால தான் அடித்தாங்க. ஸோ ஃபேஸ்புக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அதை ஸ்ட்ரைக் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பீல் நான் போயிட்டேன். அப்பீல் போனதுக்கப்புறமா எங்கள் நிறுவனங்கள், அதாவது இந்த வழக்கறிஞர் சரவணன் பதில்கள், அப்புறம் இந்த இன்ஸ்டா குரூப்பு, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அதாவது என்னோட அட்வொகேட்டுங்க எல்லாம் சேர்ந்து திருப்பியும் எல்லாரும் மெயில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் படிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் லோனால் பாதிக்கப்பட்டவங்க, கிரெடிட் கார்டில் பாதிக்கப்பட்டவங்க எப்படியெல்லாம் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க, அதுக்கு உண்டான நிவாரணத்தை கொடுத்துருக்காரு. சட்டப்படி தான் செஞ்சிருக்காரு. சட்டத்துக்கு உட்பட்டு, இனக்டட் லாஸுக்கு உட்பட்டு தான் அவர் பண்ணியிருக்காரே தவிர, தனிப்பட்ட முறையில் யாரையுமே நீங்கள் பே பண்ண வேண்டாம், நீங்கள் சீட் பண்ண வேண்டாம், சீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை அப்படின்ற தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ்புக் அந்த ஸ்டேக்கை ரிமூவ் பண்ணாங்க. இப்போ திருப்பியும் நம்ம வழக்கறிஞர் சரவணன் கன்சல்டன்சி திருப்பி லைவுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ஒரு அட்வொகேட் தான், ஒரு பெரிய எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம மோதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடியை போட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 30,000 40,000 ஸ்டாஃப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியை. ஸோ அவங்க தன்னோட மஸ்கில் பவர் யூஸ் பண்ணுறாங்க. தப்பு. சுப்ரீம் கோர்ட் சட்டத்தை காட்டி சொல்கிறேன், இது தப்புங்க, நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு மஸ்கில் பவர்னா ஒரு குண்டர்களை வச்சு நீங்கள் பேசுகிறதோ, ஒருத்தரை மிரட்டி பணம் வாங்குறதோ, ஒருத்தரை நீங்கள் அச்சுறுத்தி பணம் வாங்குறது தப்பு. ஆர்பிஐ ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறீங்களே, அதை தான் நான் சொல்கிறேன். ஆர்பிஐ மாஸ்டர் சர்க்கிள் ரூல்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அடிப்படை சட்டம் இதுதான் சார் அடிப்படை சட்டம். மாஸ்டர் சர்க்குலர் ரூல் 2026 என்ன சொல்லுது? ஏற்கனவே 2007 ரூல்ஸ் என்ன சொல்லுது? ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது? அதுதானே முக்கியம். ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றதா சார் முக்கியம். சுப்ரீம் கோர்ட் சொல்றதா முக்கியம். இங்க ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி சொல்றது முக்கியம் இல்ல. அவன் தன்னோட டார்கெட்டுக்காக 1000 போய் சொல்லுவான், 1000 மெட்டல் பண்ணுவான், உங்களை ஜெயிலில் போட்டுருவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், 1000 சொல்லலாம். ஆனா ஒரு லோன் வாங்கினவர், ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினவர், ஒரு செக்யூரிட்டி வாங்கினவர், அதாவது நாங்க அந்த இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படின்னு படிச்சிருக்கேன் இலக்கியத்துல. அந்த நாகம் இடியை கேட்டு பயந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்கி இருக்கக்கூடிய நிலைமையில தப்பே பண்ணாதவங்க எதுக்கு பயப்படணும்? இவங்க ஒரு கையெழுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர் மட்டும் தான் போட்டிருக்காங்க, வேற தப்பே பண்ணலை. இவங்க என்ன உங்ககிட்ட உட்காந்துட்டு கந்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்க? கந்து வட்டிக்கு வாங்கியிருந்தாலும் சட்ட நடவடிக்கை தொடரும், அது எந்த மாற்றமும் கிடையாது. அதால எனக்கு நெருக்கடினா என் சேனலுக்கு நெருக்கடி, நம்ம ஊழியர்களுக்கு நெருக்கடி, நம்ம அட்வொகேட்டுக்கு நெருக்கடி, இப்படி எவ்வளோ நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு தேவை அந்த கண்டென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இப்போ ஒரு வீடியோ கண்டென்ட் இருக்கு, ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, தெரியும், அந்த ஒரு கிரெடிட் கார்டு இது. அதை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் லட்சக்கணக்கில் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பேட் இம்ப்ரெஷன் யாரும் கட்ட மாட்டேன். கட்டாதோ மக்களோட விருப்பத்தில் ஒரு பேங்க் கலெக்ஷன் ஏஜென்சி தலையிடவே கூடாது. ஒரு பேங்க் கலெக்ஷன் ஏஜென்சி என்ன பண்ணுங்கிறதே உனக்கு தெரியல. அத்தாரைஸ் லெட்டர்னா என்னன்னு கேட்குறான். அத்தாரைஸ் லெட்டர் வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டாக்க என்னங்க அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு தான் பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு இருக்குது அறிவு. அந்த அறிவு தான் தப்பு, நீ பண்ணக்கூடாது, நீ பண்ண தப்பெல்லாம் எடுத்து போடும், சேனல் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம மக்கள் கரெக்டாக வீடியோ எடுத்து போட்டுறாங்க. கரெக்டாக இப்போ கூட சமீபத்தில் ஒரு பிரபல வங்கியை பற்றி போட்டிருப்பேன். அவங்க சைக்கோன்னு போட்டிருப்பேன். ஆமா, சைக்கோ தான். என்ன கேட்டாங்க, என்ன சார் எப்படி போட்டிருக்கீங்கன்னு. பின்ன சொன்னதே கேட்டா எப்படி? பணம் எங்க 10 தடவை கேட்டால் சைக்கோ தான். வேற என்ன? சைக்கோ தான் சொல்ல முடியும், யாரெல்லாம் சொல்ல முடியும்? ஒரு மனநோயாளி தான் சொல்ல முடியும். அதனால தான் சொன்னேன், என்ன தப்பு இருக்கு? இது பாருங்க, இப்போவும் சொல்றேன், என்னோட இந்த ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஒண்ணே தான். லட்சம் கோடி எனக்கு கொடுத்தா கூட ஒத்த வீடியோ கூட எடுக்க மாட்டேன். அந்த வீடியோ போட்டது தான். எக்காரணத்தை கொண்டும் என்னோட லைஃப் டைம்ல அந்த வீடியோ எடுக்க மாட்டேன். வேற நெருக்கடி கொடுத்து பணம் ஆசையாத காட்ட அதுக்கு பயங்கரம் நான் கிடையாதுன்றத என்னோட அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா
அவங்க இல்லாத குறைக்கு தான் வாங்கியிருக்காங்க. இருக்கப்பட்டவங்க வாங்க மாட்டான். இல்லாத குறைக்கு நீங்கள் லோன் வாங்கியிருக்கிறீங்க, இல்லாத குறைக்கு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கிறீங்க, அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், குழந்தைகளை படிக்க வச்சிருக்கலாம். எனக்கு இப்பவும் சொல்கிறேன், என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, எனக்கு தேவை குழந்தைகளின் எதிர்காலம். எனக்கு கடன் வாங்கின பற்றி கவலை கிடையாதுங்க. நீங்கள் லோன் வாங்காமல் போங்க, கட்டுங்க, கட்டாமல் போங்க. குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க தான் வேணும். அவங்களோட எதிர்காலம் தான் எனக்கு முக்கியம். நாளைக்கு அவங்க எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு டிஜிட்டல் அக்ரிமெண்ட் மூலமா நீங்க உங்க தலையை கொண்டு ரயில்வே தண்டவாளத்துக்கு வச்சிருக்கீங்க. அவன் அதை வச்சு என்ன பண்ணுவான்? அதை முடக்கிறான், இதை முடக்கிறன்னு சொல்லி பயமுறுத்தி இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவான்னு பார்த்தா விட மாட்டான். சில கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கூட வச்சுங்களேன், என்ஓசின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் கட்டிங்களா விட்டுருவான், அடுத்த 6 மாசம் கழிச்சு திருப்பி அந்த வட்டி கேட்பான். இப்படியே இருந்தா இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன? பூனைக்கு 6 மணி கட்டுறது, நான் கட்டுவேன். எனக்கு எவ்வளவு நெருக்கடி, நான் எவ்வளவோ தூரம் வந்து நைட்டு இரவெல்லாம் பார்த்து கூட வச்சுங்களேன், எங்கெங்கேயோ போய் எவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்காங்க என்னோட. ஆனா ஒண்ணுங்க, என் வட்டாரம் ரொம்ப பெருசு, அட்வொகேட் வட்டாரன்றது ரொம்ப சின்னது தான். என்னோட மற்ற வட்டாரம் ரொம்ப பெருசு. இது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்களுக்கு தெரியல பாவம், அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல் இருக்கு. சரி, ஓகே, அது டாபிக் வர வேண்டாம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டும் சரி தவறான நடைமுறையை கையாளக்கூடாது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறும் போது சட்டப்படிதான் நீ வந்து பணத்தை கேட்க வேண்டும். இதுதான் என்னோட அப்ளிகேஷன், வேற எந்த அப்ளிகேஷனும் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா, பிரபல கிரெடிட் கார்டு நிறுவனத்துக்கு பயங்கர பின்னடைவான். அப்போ கூட நான் அவருக்கு ஏதாவது இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட கூட அந்த எஸ்பிஐ கார்டு இதுல வர்றான், எங்க இன்ஸ்டால வந்துட்டு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க வந்து கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ண. நான் ஏன்டா கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணணும்? நீ பண்ண தப்புக்கும் நீ அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போடாம பண்ணது தப்பு, நீ தானே தப்பு பண்ண, நீ தான் அது பதில் சொல்லணும். நான் ஏன் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணணும்? கஸ்டமருக்கு நான் ஏன் சமரசம் ஆகணும்? முதல்ல பாதிக்கப்பட்டவர் யாரு? பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு குழந்தையோட தந்தை. அவனோட கண்ணீர் நான் பதில் சொல்லியே தீரணும். அந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியே தீருவேன். இன்னும் கூட இன்னொரு வீடியோ இருக்கு, நான் பப்ளிஷ் பண்ணலை. அதெல்லாம் இந்த 5ஆம் தேதி வர 5ஆம் தேதி நம்ம எல்லாம் சந்திச்சு எல்லாரும் பார்த்து ஆற தழுவி நாங்கெல்லாம் வந்து சென்டிமெண்டெல்லாம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து ரொம்ப ஃபீலிங்காக அந்த கொப்பாளிங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வராங்க. அவங்க கூட சேர்ந்து கலந்து முடிவு பண்ணுவோம். இன்னொன்று சொல்கிறேன், காந்தி மண்டபன்றது ஒரு பொது இடம், அங்கே யார் வேணாலும் வரலாம். அந்த இடத்துக்கு யாரும் உரிமை கூட முடியாது. காந்தி மகான் கிட்ட நம்ம போகிறோம், அவ்வளவுதான். நம்ம குறைய வைக்கிறோம், அவ்வளவுதான். காந்திய வழியில ஃபாலோ பண்றதுக்கு நான் இருக்கேன், காந்தி இருக்காரு, அப்புறம் நமக்கு என்ன குறை இருக்கு? இதுல வேற அங்க டிராஃபிக் ரூல்ஸ் வயலேஷன் இதெல்லாம் எது வந்தாலும் சரி, வரப்போறது காந்தி மண்டபத்துக்குள்ள. அது ஞாயிற்றுக்கிழமை அலோடு உண்டு. யாரும் எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. ஏன் யாரும் இந்த 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 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வியும் ரைஸ் பண்ண முடியாது. அப்புறம் சட்ட நடவடிக்கை தொடருமா? கண்டிப்பாக தொடரும். அதாவது ஒரு லோனை கட்டலப்பா, ஒரு கிரெடிட் கார்டோ, பர்சனல் லோனோ, ஒரு பிஸ்னஸ் லோனோ, வேற ஏதாவது வாங்கியிருக்காங்க, செக்யூர்டோ இல்லை ஆட்டோ லோனு, மாட்டு லோனு, டிராக்டர் லோனு, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், சட்ட நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது. அது பேங்க் நீங்கள் எடு, முறையா நோட்டீஸால வா. கட்டலையா? சரி, கட்டலை. டிஜிட்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் நீ வாங்கியிருக்கிய, வேற ஒன்றும் உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. அன்செக்யூர்டு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். செக்யூரிட்டி நம்ம அப்புறம் பார்ப்போம், செக்யூரிட்டி என்னன்றது நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா அதுக்கு ரிட் பெட்டிஷன் அப்படின்னு வழிகள்லாம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். சட்ட நடவடிக்கை தொடருமானா கண்டிப்பாக தொடரும். காரணத்தை கொண்டும் நான் சொல்கிறத நிறுத்தவே மாட்டேன். அது யாரோட நிர்பந்தப்படுத்தினாலும் சரி. அதாவது கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வந்து என்ன சட்ட நிவாரணம் கிடைக்கும், என்ன வந்து பிரச்சனையை சீக்கிரம் தீர்க்கலாம், இது எப்படி முடிவு கொண்டு வரலாம், எப்படி அமிக்கபிளா வந்து நீங்க முடிச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நான் சொல்லுவேன். தவிர இதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை, மாற்றுக்கிறது இல்லை. அப்புறமா இல்லீகல் ரெக்கவரி அண்ட் ஹார்ட் ரெக்கவரி, இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. இப்போ இல்லீகல் ரெக்கவரி இங்க மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இல்லீகல் ரெக்கவரி தான். ஏன்னா ஒரு கலெக்ஷன் தன்னோட ஒரு டீட்டெயிலை வாங்கிட்டாலே தான் ராஜான்னு நினைக்கிறான். அவங்க டீட்டெயிலாம் வச்சிருக்கேன். நான் என்ன வேணாலும் இதில் மார்பிங் பண்ணி படம் வெளியிடுற ஒரு குரூப் தனியாக இருக்கு, அவங்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்குறேன். அதே போல இந்த லோக்கல் கலெக்ஷன் ஐடி பிரபல வங்கியே இருக்கட்டும், பிரபல வங்கி வந்து நிற்கிறது, ரோட்டில் நிற்கிறது, 10 பேருக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டு பேசுறது, அப்படி பேசினாதான் பணம் கொடுத்துருவான் அப்படின்ற ஒரு கெட்ட நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் மண்ணவாரி போடுவேன், அவ்வளோதான். தப்பு பண்ணியா பாருங்க, எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தெரியுங்களா? அதாவது இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க பண்ண தப்புனால அத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போடாது கிடையாது, காவல்துறை தன்னோட கடமை கரெக்டாக செய்யுது. இந்த கிரகம் ஃபைனான்ஸ் மேலே எஃப்ஐஆர் போட்டு தூக்கி ஜெயிலில் போட்டு இன்னும் கூட வெளியே வரல. அதே மாதிரி நான் போட்ட சோழ மண்டலம் இன்னும் வெளியே வரல. இவங்க எல்லாருமே வச்சிங்களேன் ஒரு வகையில் வந்து பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து பணமா மானமா, பணம் கொடுத்துட்டா இழந்த மானத்தை திருப்பி கொடுத்துருவியா? அதுக்கு மேலே பதில் இருக்கு. அதுக்கு நான் போடுறேன் கேஸு, பணத்துக்கு நீ போடு, இன்ஃபர்மேஷன் நான் போடுறேன், நீ பண்ண தப்புக்கு வந்து மேலே வந்து கேஸை போட்டு கோர்ட்டு கொண்டு வரேன். அப்படியே பிரபல நிறுவனம் அப்படின்னு ஐடிஎஃப்சி ரிமாண்ட் பண்ணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லா ரிமாண்ட் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை தொடரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபைனலி நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், டிஜிட்டல் அக்ரிமெண்ட் இதுதான் மெயின். நீங்கள் எல்லாருமே ஆப்பில் தான் லோன் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஆப் மூலமாக தான் சிக்னேச்சரே பண்ணியிருப்பீங்க. இப்போலாம் மேனுவல் சிக்னேச்சர் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கினா அதுக்கு என்ன பண்ணணும், அதை தான் நீ பண்ணமே தவிர
ரெக்கவரிக்கு வரலாம். அதை நான் தடுக்கல. ஆர்பிஐ சொல்லியிருக்கு ரெக்கவரிக்கு வரலாம். பட் அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் ரெக்கார்டட் வாய்ஸ் வேணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட வந்து பேசுறவங்க எல்லாம் வந்து தாறுமாறா பேசுறாங்க. பேங்க்காரங்க எடுத்த உடனே அசிங்கமா பேசுறது. ஆர்பிஐ என்ன சொல்லுது, நீங்க ரெக்கார்டட் வாய்ஸ் வச்சுக்கணும். ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுனீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல தான் பேசணும். அது கம்பெனி சிவில் தான் பேசணும். எத்தனை பேர் வந்து கலெக்ஷன் தன்னோட சொந்த நம்பர்ல இருந்து பேசுறான்? அதுவே தப்பு இல்லையா? ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு கிரெடிட் கார்டுக்காக பேசுறான், தன்னோட சொந்த நம்பர்ல இருந்து பேசுறான், ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்றான். புரியுதுங்களா? இந்த வார்த்தையை சொல்லும் போது ரெக்கார்டில் வச்சிருக்கணும். ரெக்கார்டில் வச்சிருப்பியா? அந்த வார்த்தையை வச்சிருப்பியா? நாளைக்கு கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி காட்டுவியா? கோர்ட்டுக்கு முன்னாடி, கோர்ட் ஆஃப் லாக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவியா? சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்ட முடியுமா உன்னால? அதுதான் நான் கேட்கிறேன். அதை உன்னால காட்ட முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது கண்ட லைன்ல இருந்து வரதே பெரிய தப்பு. அதுவும் இந்த டைமுக்குள்ள டைம்ல ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி முதல்ல வந்து எல்லாமே ரெக்கார்டட் வாய்ஸ்ல வச்சிருக்கணும். எந்த கம்பெனி, எந்த என்டிஎஃப்சி இதை ஃபாலோ பண்றாங்க, எந்த வந்து லோன் கொடுக்குறவங்க எந்த ஃபாலோ பண்றான், எவனும் ஃபாலோ பண்ணலாம். அப்போ நான் கேட்பேன், தப்பு தானே? அப்போ இல்லீகல் ரெக்கவரி தானே. இல்லீகல் ரெக்கவரி வேணாம்னு சொல்லிட்டு சாந்தி தேவி சர்மா வழக்கோட தீர்ப்பு இருக்கு நம்ம கிட்ட. சுப்ரீம் கோர்ட்டு இதை நாடு முழுக்க அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வச்சு உள்ள போடுவேன். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அடுத்த நடவடிக்கை அதுதான். உங்கள்கிட்ட கலந்து பேசிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை. லோன் பெற்றவர்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இல்லீகல் ரெக்கவரி வந்துட்டான், ஒரு இந்த மாதிரி பயமுறுத்துறான் அப்படின்னும் போது என்னோட அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க மேல பாயன்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சட்ட நடவடிக்கை தொடரும். அதுல எந்த மாற்றம் இல்லை. அந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க என்கிட்ட. சட்ட நடவடிக்கை கண்டிப்பா நீ வந்து நியாயமா ரெக்கவரிக்கு வந்து நியாயமா பேசிட்டு இல்லைன்னு சொன்னா கம்முன்னு போயிடணும். அதுக்கு மேல மேற்கொண்டு ஃபர்தர் ஆர்குமெண்ட்ஸ் தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அங்கேருந்து ஆர்குமெண்ட் பண்றது, அவனை எதிர்த்து பேசுறது. கடைசியாப்பட்ட வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வந்து குழந்தை பெற்றிருக்காங்கனாக்கா அவன் என்ன சொல்றான், அடுத்த வார்த்தையை முன்னாடி கவனிக்கணும். அந்த வார்த்தையை, ஸோ இந்த வார்த்தையை நீ சொல்லலாமா? பணம் கொடுத்தது வங்கி, வங்கியில் வர்ற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் நீ எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணுமோ அந்த லெவலில் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீ வந்து அத்துமீறி பேசினாக்கா அப்போ சட்டம் மேலே பாயும். பொதுமக்களால் உங்களை எதிர்க்க முடியாதுன்னா சட்டம் யார் ரூபத்தில் வரும். இது படம் கிடையாது. படத்தில் வந்து டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு ஒருத்தர் ஹீரோ சொல்லிட்டு போயிடலாம், அட்வொகேட்டை நடிச்சுட்டும் போயிடலாம். ஆனால் ஒரு அட்வொகேட்டை உட்காந்து பார்க்கும்போது தான் அது கஷ்டம் தெரியும். படத்தில் பார்க்கறதுக்கு கை தட்டலாம், ஐயோ ரசிக்கலாம். ஆனால் படம் வந்து இது ரியல் லைஃப் வேற. ரியல் லைஃப்ல வந்து உட்காந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வழக்கறிஞரோட வழி என்னன்னு தெரியும், அதே போல மக்களோட வழி என்னன்னு தெரியும். அதை எப்படி புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன பதில் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியும். அடுத்தது அப்புறம் இறுதியாக வரும் 5ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று இந்த காந்தி மண்டபம் எதுக்கு செலக்ட் பண்ண? காந்தி மண்டபம் அது எனக்கு பிடிச்ச இடம். எனக்கு காந்தி மண்டபம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் வந்து நிறைவாக உட்காந்து நிம்மதியாக உட்காந்து படித்து நான் பாஸ் பண்ணது காரணமே அந்த இடம் தான் முக்கியம். நான் ஆரம்பித்த இடம் அந்த காந்தி மண்டபம் தான். அந்த காந்தி மண்டபத்துக்கு தான் வர சொல்கிறேன். வந்து காந்தி மகானை தொழலாம், அகிம்சை வழியில் போராடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த்.